ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சமையல் ஷூட் சேனல். இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி ஆம்பூர் ஸ்டைலில் நம்ம தமிழ்நாட்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் சிக்கன் பார்த்திங்கன்னா 1/2 kg எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரிசி 1/2 kg எடுத்திருக்கேன். அரிசியை நீங்கள் டம்ளர்லேயோ கப்புலேயோ மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஆம்பூர் பிரியாணிக்கு காஞ்ச மிளகா நான் குண்டு மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மிளகா கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 போல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, சீக்கிரமாக ஊறிடும். 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிரியாணிக்கு தேவையான புதினாவை அலசி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். 3 tablespoon ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 tablespoon நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா உருகட்டும். இப்போ நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, கடல் பாசி இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேன். அதை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். சீக்கிரமாக வதங்கணுன்னா லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கந்தோம். நான் அரைச்சி வச்ச பூண்டு விழுதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு பூண்டு தனியாக அரைச்சி சேர்த்துக்கணும், இஞ்சி தனியாக அரைச்சி சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஆம்பூர் பிரியாணியோட டேஸ்ட் வரும். நல்லா வதங்கந்தோம். நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த லீவில் நான் கொஞ்சம் ஊருக்கு போனதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இனிமேட்டுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கந்தோம். அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். பூண்டு விழுது நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு இஞ்சி விழுதியும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வெஜிடேரியனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் ரொம்ப பிரியாணி பிடிக்குமோ லைக் ஒன்று போடுங்க. எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் அரிசிக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அரைச்சி வச்சுருக்க மிளகாய் விழுது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த மிளகாயோட பச்சை ஸ்மெல் போகணும். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கெட்டி தயிர் 2 tablespoon சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு.
இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துடலாம். இந்த ஆம்பூர் பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கலை, மஞ்சள் தூளும் சேர்க்கலை, வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் சேர்க்கலை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே காஞ்ச மிளகாவை தான் நல்லா விழுதாக நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறோம். அப்போ தான் இந்த கறியில் இந்த மசாலா உப்பு இது எல்லாமே வந்து நல்லா மேக்னேட் ஆகி வரும். இப்போ இது ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பிரியாணிக்கு இந்த ஜீரக சம்பா அரிசி தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து கிளாஸில் வந்து அரிசி வந்து அளந்து எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து 2.5 தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஃப்ரை பண்ண இந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு கடைசியாக நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வாங்க, குக்கர் விசில் அடங்கிடுச்சு. பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ஃப்ரை பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆம்பூர் பிரியாணி நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளபளன்னு வந்திருக்குன்னு. நீங்கள் பிரியாணி செய்யும்போது எப்பவும் போல் செய்யாமல் இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க. மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.